நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி 199வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதுரையிலிருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த தரைப்பாலமானது பழுதடைந்த காரணங்களால் ஒவ்வொரு பாலத்தையும் அரசு ஒப்பந்ததாரர் மூலியமாக அந்த பாலத்தை சரி செய்யக்கூடிய வேலை 2008 அந்த காலகட்டங்களில் நடக்கும்போது அந்தந்த பாலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சில புறம்போக்கு நிலத்தில் டென்ட்டு போட்டு ஒரு 5 நபர்கள் தங்கி இருந்து உள்ளூர்காரங்கள் லோக்கல் வேலையாட்களை வைத்து அந்த பாலத்தின் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பாலத்தின் அருகே டென்ட் போட்டு தங்கி அந்த வெளியூரை சார்ந்த அந்த 5 நபர்கள் அங்கே இருந்து அந்த பால வேலையில் ஈடுபடும் போது நள்ளிரவு நேரத்திற்கு அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 199வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களை, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவமானது மதுரையில் இருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த தரைப்பாலங்கள் கொஞ்சம் பழுதடைந்த காரணத்தினால் அரசு ஒப்பந்ததாரர் மூலியமாகத்தான் ஒரு 5 நபர்கள் அதே மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள இருந்து ஒரு 5 நபர்கள் ஒரே ஊரை சார்ந்த அந்த 5 நபர்கள் அந்த ஒப்பந்ததாரர் மூலியமாக அந்த பால வேலையை சரி செய்ய வந்திருக்காங்க. லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சில கொத்தனார்கள் மேற்கொண்டு ஒரு சில கையாள்களையும் வைத்து தாங்க அந்த பால வேலைகளும் சரி பண்ணுது. அந்த லோக்கலில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே வெளியில் இருந்து இந்த 5 நபர்கள் பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன டென்ட் மாதிரி போட்டு சரி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போகிறது வழக்கம். ஒவ்வொரு பாலத்தையும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாட்களில் சரி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஒவ்வொரு இடமாக மாறி போவது வழக்கம். இப்படி தாங்க இருந்து வராங்க. அந்த 5 நபர்களில் ஒரு 2 நபர்களின் பேரை நம்ம குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க. முத்துப்பாண்டி மற்றும் சங்கரராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 நபர்கள் தாங்க. இந்த சம்பவமானது 2008 அந்த காலகட்டங்களில் தாங்க நடக்குது. அப்படி ஒவ்வொரு பாலத்தையும் சரி பண்ணி கொடுக்கும்போதும் ஒவ்வொரு இடத்துல டென்ட் போட்டு தங்கியிருக்கக்கூடிய அவர்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பால வேலையில் ஈடுபடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் அந்த பால வேலையும் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க அங்கே தான் டென்ட் போட்டும் தங்கி இருந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு பகல் வேலையில் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தூரை சார்ந்த, அதாவது இந்த பாலத்து வேலை நடக்குது இல்லையா, இதற்கு பக்கத்தூரை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி டிவிஎஸ் எக்ஸலில் பின்னாடி ஏதோ லோடு வச்சுக்கிட்டு அந்த பாதை வழியாக வராங்க. அந்த பால வேலை நடக்கக்கூடிய காரணத்தினால பாலத்திற்கு சரியாக ஒரு 10 அடி 20 அடிக்கு கொஞ்சம் தள்ளி முன்னக்கூட்டியே ஒரு மாற்றுப்பாதை ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மண் சாலை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அந்த மக்கள் பயன்படுத்த வேண்டும் இல்லையா, பாதையாக அந்த ஒரு காரணத்தினால ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் வேகமாகத்தான் அந்த பெண்மணி வராங்க. ஏதோ ஒரு அவசர வேலையாக அந்த பெண்மணி பின்னாடி ஏதோ லோடு வச்சுக்கிட்டு வேகமாக போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த பால வேலைக்கு தேவையான மணல் ஜல்லிகளை எடுத்துக்கொண்டு ஒரு டிப்பர் லாரியும் வருது. எதிர்பாராத விதமாக இந்த பெண்மணி போன வேகத்துக்கு எப்படியோ சறுக்கி அந்த டிப்பர் லாரியின் வீலுக்குள்ளே போய் சிக்கிடுறாங்க. சிக்கினதுக்கப்புறம் எப்படி அந்த லாரியின் வீல் மேலே ஏறி இறங்கிருச்சுங்க. உடல் நசுங்கி அந்த இடத்துல அந்த பெண்மணி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை அந்த பால வேலை பார்க்கக்கூடிய அந்த 5 நபர்களும் உள்ளூர்காரங்களும் பார்க்காங்க உதவிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா வேலைக்கு, அவங்களும் பார்த்துக்கிட்டு பதறி அடித்து ஓடியாராங்க. ஓடியாந்து அந்த பெண்மணியை காப்பாற்றலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திற்குள்ளே அந்த பெண்மணி துடித்து இறந்து போயிட்டாங்க. அதற்கப்புறம் காவல்துறையினருக்கெல்லாம் தகவல் கொடுக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் இருந்து எல்லாமே பார்த்து அந்த உடலை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இது ப்ரொசீஜர் ஒரு பக்கம் போகட்டும், இன்னைக்கு வேலையை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அந்த அரசு ஒப்பந்ததாரர் நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்போ இந்த 5 நபர்களும் நாங்கள் வேணால் ஊருக்கு போக அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தானே 4 நாளைக்கு முன்னாடி தானே போனீங்க, இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, இது எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு சம்பவம் தான், அந்த ஒரு காரணத்தினால
இந்த மக்களும் வந்து இந்த கிராமத்து மக்கள் எல்லாமே இந்த பாலத்தை தான் பயன்படுத்துவாங்க. சீக்கிரம் பால வேலையை முடியணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இதை சீக்கிரம் அந்த ப்ரொசீஜரெல்லாம் முடிச்சுடுவாங்க. நீங்கள் இங்கே தங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செட்டிலே தங்குங்க, உங்களுக்கு தேவையானதை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்ததாரர் சொன்னதன் அடிப்படையில் வந்து சரின்னு சொல்லிட்டு இந்த 5 நபர்கள் அங்கே தங்குறாங்க. உள்ளூர்காரங்க எல்லாமே அந்த பெண்மணியின் இறுதிச் சடங்குக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. இன்று வந்து இந்த சம்பவம் நடந்த காரணத்தினால கலப்பத்தில் அப்படியே கஷ்டத்தில் வந்து இவங்க எல்லாருமே வந்து வேலையை நிப்பாட்டிட்டு அவங்கவுங்க சரக்கு அடிக்கக்கூடிய நபர்கள் தாங்க எல்லாருமே 5 பேருமே. அதனால் வந்து சரக்கெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அன்று இரவு வந்து சாப்பாடு உணவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த ஒப்பந்ததாரர். அதனால் உணவையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த செட்டிலே வந்து படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி வந்து ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலங்க ஒரு நள்ளிரவு நேரத்திற்கு கொஞ்சம் அசந்து கண்ணசந்து அப்படியே தூங்கும்போது வந்து அந்த பாலத்தின் அருகே இருந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து ஏங்கி ஏங்கி அழுவது போல இருக்குது. இந்த சத்தம் வந்து யாருக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரி அந்த பாலத்தில் இருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் அந்த செட்டும் வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் நல்ல தெளிவாக சத்தம் கேட்குதுங்க. சங்கரராசு அவருக்கு தாங்க இந்த சத்தம் வந்து கேட்குது. உடனடியாக சங்கரராசு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்னடா இது சத்தம் அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் சிங்க் ஆகுது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒரு விபத்து ஒன்று அந்த இடத்துல நடந்திருக்கு, ஒரு பெண்மணி இறந்துருக்காங்க, இன்றைக்கி தான் இறந்துருக்காங்க, ஒரு மதிய வேலைக்கு கொஞ்சம் தள்ளி. அந்த ஒரு காரணத்தினால யாரோ வந்து குடும்பத்தினவர்கள் வந்து நினச்சி அழுவாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சங்கரராசு நினச்சி வந்து அப்படியே கதவை திறந்து போகிறாருங்க. அந்த கதை வந்து சும்மா சாதாரணமாக தான் இருக்குங்க, தகர செட்டு மாதிரி தான் போட்டு சாதாரணமாக தான் இருக்குது, பூட்டெல்லாம் போடலை. அந்த ஒரு காரணத்தினால கதவை திறந்துட்டு அவர் வந்து அப்படி எட்டி பார்க்குறாரு. இவர் நினச்சது சரிதாங்க. அந்த மண் பாதையில் கொஞ்சம் தள்ளி யாரோ ஒரு பெண்மணி வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அந்த நள்ளிரவு நேரத்துக்கு அழுவது போல் இருக்குது. இதை இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சரக்கும் இருக்கக்கூடிய காரணத்தினால சங்கரராசுக்கு வந்து மனம் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. கண்ணு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு, இப்போ வந்து யாரோ அவங்க குடும்பத்தினவர்கள் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்களே, சரி போய் ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரராசும் வந்து கொஞ்சம் தயங்கி தாங்க போகிறாரு. அவருக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, சரக்கு அடிச்சிருக்காரு. அவருக்கும் வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட 45-50 வயசு கிட்ட வந்து நெருங்கி இருக்குங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து பயம் இல்லாமல் தான் அவரும் போகிறாரு. அவர் ஒரு கிராமத்தினவர் தான். இதை வந்து சாதாரண ஏதோ ஒரு பெண்மணி அழுகிறாங்க, போய் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போன இடத்துல வந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு, ஏமா நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு, ஏமா ஏங்கி அழுகிற, போன உயிர் திரும்பயாமா வரப்போது, ஏதோ என்ன பாவமோ என்ன ஏதோ போங்கம்மா, இந்த அல்பாயசில் சின்ன வயசில் போயிருச்சம்மா, என் கண்ணார பார்த்தனம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வருத்தப்பட்டு அந்த இடத்துல நிற்கிறாருங்க. ஒரு நிமிஷம் வந்து அந்த பெண்மணி வந்து அப்படியே அழுகுறலை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே தலையை வந்து விரிச்சு போட்ட மணிக்கு வந்து அந்த ரோட்டில் வந்து அதாவது அந்த மண் தரையில் வந்து அப்படியே கை வச்ச மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எந்த ஒரு பதிலும் அந்த பெண்மணியும் பேசல, அழுகவும் இல்லை. இவரும் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்று பார்க்குறாரு. சரிம்மா நடந்துருச்சு, எதுவும் மனசில் நினைக்காதம்மா, நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தோள்பட்டையை போய் தொடலாம்னு நினச்சி தொடுறாருங்க. அப்படி தொடும்போது என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. அந்த பெண்மணி வந்து பலார்னு ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து ஆன்னு சொல்லி கத்தி மயங்கி இருக்காருங்க. மயங்கி அந்த இடத்துல விழுந்துட்டாருங்க. அப்படி விழுந்து சரியாக வந்து ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் கூட வந்து அவருக்கு என்ன நடந்தது அந்த இடத்துலன்னு தெரியல. ஏன்னா அவர் எந்திரிச்சு வரும்போது மணி வந்து ஒரு 12 மணிக்கிட்ட நெருங்கி இருந்திருக்குதுங்க. ஒரு 12:30 அந்த 12:45 அந்த சமயத்தில் வந்து நண்பருங்க, அதாவது வந்து முத்துப்பாண்டின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இவங்க எல்லாருமே ஒரே கிராமத்தை சார்ந்தவங்க தான். அந்த முத்துப்பாண்டி வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு எழும்பும்போது தான் பக்கத்தில் படுத்திருந்த நம்ம சங்கர்ராசு அந்த அண்ணாச்சியை வந்து காணும். உடனடியாக வந்து சங்கர்ராசை காணுமே, என்ன சரி அவனும் ஒன்றுக்கு போயிருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஏதோ நினச்சிக்கிட்டு அப்படியே வராங்க. அப்படி வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டு அதாவது அந்த தகர செட்டுக்கு வெளியில் சைடில் போய் இருந்துட்டு அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு. சங்கர்ராசை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாரு. சங்கர்ராஸ்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. எங்கே போயிருப்பார், ஒரு வேளை பாத்ரூம் வேறு பாத்ரூம் எதுவும் போயிருப்பாரோ என்ன ஏதோன்னு நினச்சிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்குறாரு. ஆளே தெரியல, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே போய் கதவை சாத்த போகும்போது வந்து அதாவது தாழ்பால் கிடையாதுங்க, ஏன்னா இவங்க வந்து அந்த இடத்துலேயே தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் ஒரு கயிறு மாதிரி தாங்க வச்சு கட்டுவாங்க. சங்கர்ராசு வந்து இதை கட்டி வச்சா கூட வந்து உள்ளே வர முடியாது. அந்த ஒரு காரணத்தை இது இப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு லேசை சாத்திட்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது வந்து இவருக்கு அதே மாதிரி ஒரு அழுகுரல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குதுங்க. யாருக்கு, நம்ம முத்துப்பாண்டிக்கும் வந்து என்னடா இது ஏதோ அழுகுரல் சத்தம் கேட்குது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காதை கொடுத்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பெண்மணி அழுகக்கூடிய அழுகுரல் சத்தம் வந்து தெளிவாக கேட்குதுங்க. உடனடியாக சரி அப்படின்னு சொல்லிட்டு யார் எந்த பெண்மணியாக இருக்கும், இவரும் அதே மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. இப்படி காலையில் வந்து ஒரு பெண்மணி வந்து விபத்தில் சிக்கி இறந்துட்டாங்க, அந்த பெண்மணியை நினச்சி தான் யாரோ அழுவாங்க போல, குடும்ப
குடும்பத்து நபர்கள் இந்நேரத்துக்கு வந்து அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படி லேசாக கதவை திறந்து இங்கேருந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. கரெக்டாக அதே இடத்துக்கிட்ட தாங்க பார்க்குறாரு, அந்த விபத்து நடந்த இடத்துக்கிட்ட. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நபர் உட்கார்ந்துருப்பது போல தெரியுது. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு பெண் அழுவது போல இருக்குது. என்னடா இது ஆண் நபர்கள் இருக்காங்க, ஒரு பெண்மணி எங்கே நின்று அழுதுகிட்டு இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஏதாவது ஆறுதல் சொல்லலாமான்னு இவரும் நினைக்கிறார். ஆனால் இவருக்கு ஒரு பயமும் இருக்குது, மணி கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. இங்கே இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. டார்ச் லைட் இருக்குல்ல, எடுத்து அடித்து பார்ப்போம், ஆல்ரெடி நம்ம சங்கர்ராஜ் அவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பை கிட்ட இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட்டை எடுத்து அப்படி அடித்து பார்க்கும்போது இவர் நினச்சது சரிதாங்க. அந்த இடத்துல வந்து அப்படி தரையில் வந்து கையை ஊனிக்கிட்டே வந்து தலையை வந்து கீழே குனிஞ்சிக்கிட்டே வந்து ஒரு ஆணவர் வந்து சினிங்கி அழுவது போல் இருக்குது. அது வந்து இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சாயலை பார்க்கும்போது சங்கர்ராஜ் தோணியில் தாங்க இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கர்ராஜ் வந்து கொஞ்சம் போல்டான ஒரு நபராகத்தாங்க இருந்து வராரு. அந்த சேஃபில் தான் தெரியுது, என்னடா இது நம்ம சங்கர்ராஜ் அங்கே இருக்கிறது யாரோ பெண்மணி அழுவுறது போல இருக்கே, என்ன எதுவும் தப்பு தண்டா எதுவும் நடந்துருச்சா என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே மெதுவாக அப்படியே டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே பக்கத்தில் அப்படியே நெருங்கி போகிறாருங்க. இவர் போக 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 நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிடுச்சு அங்கே இருக்கிறது சங்கர்ராஜ் தான். கையை ஊனிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் சுற்றி முற்றி அடித்து பார்க்குறாரு, எந்த ஒரு பெண்மணியும் அந்த இடத்துல இல்லை, பெண்மணியே யாருமே காணும். ஆனால் இருந்தாலும் சங்கர்ராஜ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சங்கர்ராஜ் அப்பா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே அப்படியே பக்கத்தில் நெருங்கி போகிறாருங்க. அப்படி நெருங்கி போகல இவருக்கே வந்து ஒரு பதட்டம் வருது. ஏன்னா வித்தியாசமாக வந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சங்கர்ராஜ்னு. ஏன்னா இதுவரைக்கும் இப்படி செய்யாத ஒரு மனுஷன் வந்து இப்படி செய்கிறத பார்க்கும்போது ஒரு பயம் வந்துருச்சு. பக்கத்தில் போய் ஒரு 10 அடிக்கு கொஞ்சம் முன்னக்கூட்டி நின்றுக்கிட்டே கூப்பிட்டு பார்க்குறாரு. எந்த ஒரு பதிலும் இல்லை. டார்ச் லைட்டை அடித்து அப்படியே முகத்தில் அடிக்கிறாருங்க. அதாவது தலையை கீழே உணிஞ்சிருக்கிறாரு, மேலே அப்படியே அடித்து ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சங்கர்ராஜ் ஏப்பா ஏய் அப்படின்னு சொல்லி என்னப்பா செஞ்சுட்டு இருக்கு, இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க பொம்பளை புள்ள மாதிரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க. 2 பேருக்கும் அடுத்தடுத்த ஏஜ் தான். வாடா உடனே சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் எதிர்த்தரப்பில் இருந்த சங்கர்ராஜ்ட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே முத்துப்பாண்டி டென்ஷன் ஆகி இது நம்ம வேதான என்னத்துக்கு இப்படி இருக்கான், போய் என்னன்னு கேட்டுருன்ட்டு தைரியத்தை வர வச்சுட்டு போய் தோள்பட்டையில் வந்து டார்ச் லைட் வச்சு ஒரு அடி அடித்து எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டக்குன்னு வந்து தலையை திருப்பி இருக்கிறாருங்க சங்கர்ராஜ். ஒரு நிமிடம் வந்து அதை பார்த்து அந்த ஒரு நொடி வந்து மிரண்டு விட்டாருங்க யாரும் முத்துப்பாண்டி வந்து. ஏன்னா அப்படியே முகமெல்லாம் ரத்த கலரியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குது. உடனடியாக டார்ச் லைட்டை கீழே விட்டு அப்படியே பின்னுக்கு ஓடியாந்து தடுமாடி கீழே விழுந்து அந்த இடத்துல அப்படியே பின்னக்கே வந்து அப்படியே தவண்டுக்கிட்டே வராரு. பதட்டத்தில் வந்து என்ன செய்யணும்னு தெரியலை. அதுக்கப்புறம் வந்து அப்படியே மெதுவாக வந்து டார்ச் லைட்டு பக்கத்தில் தான் கிடக்க அதை எடுத்துக்கிட்டு என்னது இப்படி வித்தியாசமாக இருக்கிறானே இவன் சங்கர்ராஜ் தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு பதட்டத்தில் அப்படியே பின்னுக்கு நகண்டு வராருங்க. மறுபடி தலையை கீழே ஓட்டுக்கிட்டு தாங்க அழுகிறாரு. ஏன்னா இவரை ஒரு நொடி பார்த்துட்டு மறுபடி தலையை கீழே ஓட்டுட்டு தான் அழுகிறாரு. இப்போ பதட்டத்திலே வந்து இவர் வந்து என்ன செய்யலாம்னு தெரியாமல் வந்து இவர் மறுபடி வந்து அந்த டார்ச் லைட்டை வந்து அப்படியே மேலே கொஞ்சம் அடித்து பார்க்குறாருங்க. இப்போ வந்து 10-15 அடியும் தள்ளி வந்துட்டாருங்க. அப்படி அடித்து பார்க்கும்போது வந்து அந்த சங்கர்ராஜ் அதே இடத்துல தான் இருக்கிறாரு. தெளிவாக தெரிஞ்சுக்கிடுச்சு சங்கர்ராஜ்னு. ஆனால் முகத்தை பார்க்கும்போது ரத்த கலரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஒத்தைக்கு இங்கே இருந்தோம்னா கதைக்காகாது. உடன் இருக்கக்கூடிய அந்த 3 நபர்கள் வந்து அந்த தகர செட்டில் வந்து படுத்துருக்குறாங்க இல்லையா, அவங்கள போய் உதவிக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி அங்கேருந்து ஓடுறாருங்க. பதறி போய் ஓடி அங்கே தூங்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற 3 நபர்களையுமே வந்து எழுப்பி இது போல் நம்ம சங்கர்ராஜ் அந்த இன்னைக்கு காலையில் விபத்து நடந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதோ வித்தியாசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கான், எனக்கே பயமாக இருக்குது, கூப்பிட்டா வரமாட்டேங்க, என்னென்னு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற 3 நபர்களையும் கூப்பிட்றாங்க. மற்ற 3 நபர்களுமே வந்து அடித்து பிடிச்சி ஓடியாராங்க. ஒரு ஆர்வத்தில் என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓடியாரும்போது இவங்க நினச்சது சரிதான். அதே மாதிரி தான் தலையை கீழே உணிஞ்சிக்கிட்டு போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. அந்த இடத்துல உடனடியாக வந்து ஒருத்தர் வந்து முகத்தை பார்த்து கூப்பிடும்போது யாருக்குமே வந்து செவிசாய்க்காத அந்த சங்கர்ராஜ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கல்லை தூக்கி ஒரு நபர் வந்து எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்ட உடனே வந்து ஆக்ரோஷம் மறுபடி வந்து முகத்தை திருப்பும் போது வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படியே முகம் ஃபுல்லாக ரத்த கலரியாக இருப்பது போல் இருக்குது. ஆனால் அப்படி திரும்பி முறைச்சி பார்த்துட்டு அதற்கப்புறம் அப்படியே தலையை கீழே ஓட்டு குனிஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே தாங்க இருக்கிறாரு. அதற்கப்புறம் 4 பேருமே வந்து 4 பேருமே வந்து மல்லு கட்டி அடக்கி பிடிச்சி அந்த தகர செட்டுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது வந்து 2 நபர்கள் வந்து இவனுக்கு துணையாக இருக்கட்டும், 2 நபர்கள்லாம் ஒத்தைக்கு போக பயப்படுறாங்க. இன்னொரு நபர் போங்க ஊருக்குள்ளே போய் ஏதாவது தகவல் சொல்லி உதவிக்கு ஆளை கூட்டுவாங்க. ஏதோ கண்டிப்பாக பொசஸ் ஆகிருக்குது. ஆனால் இருந்தாலுமே வந்து இவர் வந்து கொஞ்சம் கூட வந்து சுதாரிப்புக்கே வரமாட்டேங்கார், அதாவது பழைய நிலைமைக்கு வரமாட்டேங்கார், ஆக்ரோஷமாக இருக்கிறாரு. இதை வந்து நம்ம சரி பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து ஊருக்குள்ளே வந்து அலைஞ்சு தெரியும் போது அந்த இடத்துல எப்படியோ வந்து குறி சொல்லக்கூடிய ஒரு நபரும் இருந்திருக்கிறாருங்க. அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் அவுட்ரு பகுதியில் உதவி கேட்க போகும்போது அந்த இடத்துல வந்து அந்த குறி சொல்லக்கூடிய நபரின் அட்ரஸை கொடுத்து உடன் வந்து ஒரு நபரும் வந்து துணைக்கு வந்திருக்காங்க. 3 பேருமா போய் அவரையும் வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க.
அப்படி கூப்பிட்டு வந்த உடனே வந்து அந்த குறி சொல்லக்கூடிய நபர் பார்த்த உடனே கெஸ் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக ஆன்மா தான் பிடிச்சிருக்குது, இந்த இடத்துல நீங்கள் இருக்காதீங்க, இந்த ஈமச்சடங்கு இந்த 16 நாள் காரியம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, அதற்கப்புறம் நீங்கள் இருங்க, இங்கே வந்து அந்த பெண்மணியின் ஆன்மா இன்றைக்கி தான் இறந்துருக்கு, அதனால் வந்து இறந்த இடத்த சுற்றி அலையும் போது தான் இவர் அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போதைக்கு வந்து இதை வந்து சரி பண்ணிடுறேன், ஆனால் இருந்தாலும் வந்து என்னால் வந்து இதை முழுசாக வந்து க்யூர் பண்ண என்னால் முடியாது, திருநீர் போடுறேன் சரியாயிரும்னு அவர் சொல்லி தாங்க திருநீரே வந்து போடுறாரு அந்த குறி சொல்லக்கூடிய நபர். ஏன்னா இவர் வந்து மாந்திரிக வேலையில் சின்ன சின்ன வேலைகளில் ஈடுபடக்கூடிய நபர், ஆனால் ஆன்மாக்களை விரட்டும் அளவிற்கு வந்து இவருக்கு வந்து பவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த நேரத்தில் வந்து திருநீரெல்லாம் போட்டு அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அவரை வந்து பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து தூங்க வேண்டாம், இவருக்கு விடிய வரைக்கும் நீங்கள் துணைக்கிருங்க, விடிஞ்ச உடனே வந்து காலையில் இங்கேருந்து கிளம்பிடுங்க, இது வந்து என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா ஒரு முறை வந்து ஒரு ஆன்மா வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா மறுக்கா வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், எனக்கு வந்து இதுக்கு வழி தெரியாது, நீங்கள் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நபர் வந்து அதற்கப்புறம் வந்து போயிட்டாருங்க. அந்த லோக்கல் ஆள் கூட போயிட்டார் அந்த மாந்திரியார். அதற்கப்புறம் 5 பேரும் வந்து விடிய தூங்கவே இல்லைங்க. சரியாக ஒரு 1 மணி 1:30 அதற்கப்புறம் விடிகிற வரைக்கும் தூங்கவே இல்லை. அப்படி விடிஞ்ச உடனே வந்து முதல் வேலையாக வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இனிமே எங்களால் இங்கே வேலை பார்க்க முடியாது, உடன் இருந்த நபருக்கு வந்து இந்த மாதிரி வந்து பொசஸ் பண்ணி நாங்களே மிரண்டு விட்டோம், ஏன்னா தத்ரூபமாக வந்து அப்படி நாங்கள் பார்க்கும்போது இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் பார்த்ததில்லைன்னு சொல்லி 5 பேருமே, அதாவது 4 பேருமே பதறிட்டாங்க. யாரை பார்த்து? சங்கர்ராசை பார்த்து. இனிமேல் இந்த இடத்துல இருக்க மாட்டோம் அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லையா, அறகுற வேலையோட போகக்கூடாதியா, நீங்கள் வேணால் போய் ஒரு 4-5 நாள் ஊரில் இருந்துட்டு வாங்க, அதுக்குள்ளே கூடிய ஏதாவது சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணுறேன், நான் கூப்பிட்ட உடனே நீங்கள் வாங்கயா, நல்லா இருப்பீங்க, அறகுற வேலையோட போட்டு போகாதுன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடின காரணத்தினால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேருமே 5 பேருமே வந்து கிளம்புறோம் சங்கர்ராசை கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிராமத்தை நோக்கி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு முனியப்பன் கோயிலுக்கு வந்து சங்கர்ராசின் குடும்பத்தினர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து முத்துப்பாண்டி சொல்லி, முத்துப்பாண்டி உதவியோட சங்கர்ராஜ் குடும்பத்தினர் எல்லாமே இப்போ சங்கர்ராஜ் நார்மலாக தாங்க இருக்கிறாங்க. அன்று ஒரு பொழுது தான் இரவு அப்படி வந்து நடந்திருக்குது அவங்களுக்கு. கிராமத்துக்கு வந்த மறுநாளைக்கே வந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்படி அந்த முனியப்பன் கோயிலுக்கு போன உடனே வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து முனியப்பன் கோயில் பூசாரிட்ட வந்து சொல்லும்போது அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த முனியப்பனுக்கு வந்து பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கோயில் பூசாரி உடம்புல வந்து முனியப்பன் அருள் வந்து இறங்கி ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆட ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ என் புள்ள ஒன்னே நான் காப்பாற்றிட்டேன், ஆனால் இனி நீ அங்கே போகாத, அந்த ஆன்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, அந்த பகுதி மக்களை வந்து பயங்கரமான தொந்தரவு பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது, எதிர்பாராத விதமாக வந்து பல்வேறு ஆசைகளோடு இருந்த அந்த பெண்மணி அல்பாயுசில் இறந்து போன காரணத்தினால அந்த பாலத்தின் அருகே தான் சுற்றி அலையும், நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உன்னை வந்து மறுபடியும் அதை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, இனி அங்கே போகாத, எப்படியும் நீ தப்பிச்சு இங்கே வந்துட்ட, என் அருளால் இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீ வேறு இடத்துக்கு வேலைக்கு போய்க்கோ, அங்கே போகாத அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கோயில் பூசாரி வந்து சொல்லியிருக்கிறாரு. சொல்லும்போது வந்து பக்கத்தில் வந்து முத்துப்பாண்டியும் இருந்திருக்கிறாரு. அவரும் மிரண்டு போய் அப்படியே பார்த்துருக்கிறாரா, இனிமேல் நம்மளும் அங்கிட்டு போகக்கூடாது, அந்த ஆன்மா அங்கே தான் சுற்றி அலையும்னு சொல்லியிருக்காரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த கோயில் பூசாரியும் வந்து 2 பேருக்குமே திருநீரெல்லாம் போட்டு விட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, அந்த பெண்மணி இறந்து போகும்போது நீங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கீங்க, பக்கத்தில் இருந்த காரணத்தினால வந்து அதாவது இந்த 5 பேருமே வந்து பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, உள்ளூர்காரங்களும் இருந்திருக்கிறாங்க, அந்த பெண்மணி வந்து அப்படி இந்த நபரை தான் யாரை நம்ம முத்துப்பாண்டியாக இருக்கட்டும் மேற்கொண்டு சங்கர்ராசை வந்து ஒரு ஏக்கத்தோடு எப்படியா காப்பாற்றிட மாட்டாங்களான்னு சொல்லி பார்த்த ஒரு காரணத்தினால தான் அந்த இடத்துல உயிரும் பிரிஞ்சு போயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால தத்ரூபமாக இவங்க 2 பேர் கண்ணுக்குமே வந்து அந்த ஆன்மா வந்து புலப்பட்டிருக்குது. நம்ம சங்கர்ராசு வந்து ரொம்ப இறக்கப்பட்ட காரணத்தினால இவர் மூலியமாக வந்து நம்ம உடலை அடைஞ்சிடலாமா என்னவோ ஏதோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சங்கர்ராசை வந்து தொத்தி இருந்திருக்கு. அந்த நேரத்துக்கு பிடிச்சிருக்குது அந்த ஆன்மா. இப்போ அந்த கோயில் பூசாரி வந்து இவ்வளோ விஷயத்தையும் சொன்னதுக்கு மத்தியிலேயும் வந்து நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு சொன்ன காரணத்தில் குடும்பத்து நபர்களும் வந்து வேறு எங்கிட்டாவது போங்க, அந்த ஏரியாவில் வேறு பால வேலை நடக்கும்போது போங்க, இந்த பால வேலையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் தள்ளி போகட்டு 8ஆம் போனதுக்கப்புறம் போங்கன்னு சொல்லி வீட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. மற்ற நபர்கள் எல்லாருமே அங்கே வேலைக்கு வந்து அழைப்பு வந்துருச்சுன்னு அந்த ஒப்பந்ததாரர் கூப்பிட்ட ஒரு காரணத்தினால முத்துப்பாண்டி வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போகவா வேண்டாமன்னு குழப்பத்தில் இருந்த இடத்துல இவரும் வந்து பயந்துட்டார் முத்துப்பாண்டியும். அதற்காக வந்து மற்ற 3 நபர்கள்ட்ட போய் ஏதாவது சொல்லி ஒப்பந்ததாரர் நம்மளை கோச்சிக்கிட்ட போகிறாரு, இந்த ஒரு பாலத்து வேலை எப்படி நடந்துட்டு போட்டு நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், சங்கர்ராசும் போக வேண்டாம் நம்மளும் போக வேண்டாம், அடுத்த பாலத்துக்கு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இவர் வந்து ஒரு மனக்கணக்கில் இருக்கிறார். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி கொஞ்சம் தட்டி கழிச்சிட்டாருங்க யார் நம்ம முத்துப்பாண்டி. அதுக்கப்புறம் சங்கர்ராசும் வந்து நான் இந்த பாலத்துக்கு வரலாம் அடுத்து வரேங்கிற கூடிய காரணத்தை அந்த ஒப்பந்ததாரரும் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வேற ஒரு 2-3 நபர்களை வைத்து அந்த பால வேலையில் வந்து முடிக்கும்போது, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த நள்ளிரவு நேரங்களில் அந்த பாலத்துக்கிட்ட வந்து அடிக்கடி வந்து ஒரு பெண்மணி அழுகக்கூடிய சத்தமும் வந்து கேட்குது. ஆனால் இருந்தாலும் வந்து இவங்க
வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் போய் எட்டி பார்க்குறதே கிடையாதாங்க. ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடும்ட்டு. ஆனால் கவனமாக தாங்க இருந்திருக்காங்க. அந்த பாலத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்து பாலத்துக்கு வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க. முத்துப்பாண்டியவோ சங்கர்ராசையோ வந்து தகவல் கொடுத்து கூப்பிடலை. ஆனால் இவங்க வந்து பக்கத்து பாலத்துக்கு வேலைக்கு போகும்போது போகலாம்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. போகலாம். ஆனால் ஏன்னா வேலைக்கு அழைப்பு விடாத காரணத்தினால போகாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கத்து பாலத்தையும் வேலையை முடிச்சுட்டு அடுத்து ஒரு 2 பாலம் இருக்குது, போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு 4 நாள் இருந்துட்டு வாங்க ஊரில் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. அப்படி ஊருக்கு வந்த நபர்களை வந்து முத்துப்பாண்டியாக இருக்கட்டும், சங்கர்ராஸ் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒன்றோட தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நபர்களில் ஒரு நபரை வந்து பார்த்துருக்காங்க. அவங்க பேர் வந்து குட்டியப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குட்டியப்பனை வந்து இவங்க 2 பேருமே வந்து முத்துப்பாண்டியும் சரி, அதுக்கப்புறம் சங்கர்ராசும் பார்த்து கேட்டிருக்கிறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பால வேலையெல்லாம் முடியுதா, எங்களை கூப்பிடவே இல்லைங்கும் போது நல்ல வேலைக்கு வரலன்னு நினச்சிக்கோப்பா, நீங்கள் போன இல்லை அந்த பாலத்துக்கிட்ட சங்கர்ராசு கூட பிடிச்சதே அந்த இடத்துல ஏதோ நைட்டு அழுக சத்தம் தான். அந்த பாலத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு பாலத்துக்கு போயிருந்தோம்ப்பா. அந்த இடத்துல வந்து அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த பாலத்துக்கிட்ட வந்து ஒரு வயசு பிள்ளைக்கு வந்து பட்டப்பகல் நேரத்தில் பேய் பிடிச்சி ஆட்டி இருக்குதுப்பா. இதெல்லாம் கேள்விப்பட்டு மிரண்டு விட்டோம். அதனால தான் ஒரு 2 வாரம் கழித்து உங்களை வேலைக்கு கூப்பிடலான்னு நினச்சோம்ப்பா. அந்த பிள்ளைக்கு பேயை ஓட்டுறதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டாங்கப்பா. அந்த வயசு பிள்ளை வந்து அந்த பாலத்து வழியாக வந்திருக்குதாங்க. அப்படி வரும்போது வந்து தலை நிறைய ஏதோ மல்லிகைப்பூ வச்சுட்டு ஒரு வேலையாக வந்திருக்க இடத்துல அந்த பூ விழுந்துருச்சு. ஆனால் பெரும்பாலும் வந்து நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், கீழே விழுந்த பூவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பெண்மணி வந்து ஆசாசியாக வாங்கி நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு அந்த பாதைக்கு ஏதோ ஒரு சோழியாக போன இடத்துல விழுந்துருச்சு. ஏன்னா அந்த பால வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் மாற்றுப்பாதையில் போல அந்த பாலத்தில் போகும்போது வந்து இந்த மாதிரி விழுந்துருச்சு. சரி, அந்த பெண்மணி அங்கிட்டு தானே செத்து போச்சு, இங்கிட்டு என்ன அப்படின்னு நினச்சிட்டு அது என்ன நினச்சதோ ஏதோ அந்த பூவை எடுத்து தலையில் வச்சுட்டு அது வாட்டுக்கு போயிருக்குதுங்க. ஒரு 2 எட்டு 3 எட்டு தான் போயிருக்குது. சைக்கிளில் தாங்க போயிருக்குது. அப்படி போன இடத்துல சைக்கிளை கீழே ஓட்டு விழுந்து அந்த இடத்துல பேயாடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்குது. அக்கம் பக்கத்து நபர்கள் எல்லாம் கூடி பேசி அந்த பெண்மணி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி என்னென்னோ முயற்சி பண்ணி காப்பாற்றிட்டாங்களாம் ஒரு வழியாக. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த ஆன்மாவே விரட்டி விட்டுருக்காங்க. இன்னும் அந்த ஆன்மா அந்த இடத்துல தான் பருக்குது. அதனால தான் சரி கொஞ்சம் நாள் ஆகட்டும், கொஞ்சம் பாலமெல்லாம் தள்ளி நம்ம அடுத்த பாலத்துக்கு கொஞ்சம் லாங்காக போகும்போது உங்களை கூடலான்னு நினச்சோம்ப்பா. இப்போ அதுக்கடுத்து ஒரு பாலம் முடிஞ்சு இன்னொரு பாலம் வரப்போகுது, அங்கன்னா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இந்த 2 நபர்களுமே வேண்டாம்ப்பா, இந்த பகுதியெல்லாம் வேலை முடியட்டும், அடுத்த சைட்டுக்கு நாங்கள் வரோம், நாங்கள் லோக்கல்லே வேலை பார்க்குறோன்னு சொல்லி இந்த முத்துப்பாண்டியாக இருக்கட்டும், சங்கர்ராசா இருக்கட்டும் 2 பேரும் மிரண்டு போயிருக்காங்க நண்பர்களே. இந்த சம்பவத்தை வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி தான் போய் எட்டி பார்க்கக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கர்ராஸ் அண்ணாச்சியோட தம்பி பையன்தாங்க வினோத் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நல்லா முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அதாவது அவங்க பெரியப்பாவுக்கு நடந்த சம்பவமாங்க. சங்கர்ராஸ் வந்து இந்த வினோத்துக்கு வந்து பெரியப்பாங்க. அந்த ஒரு காரணத்தில் அந்த நமது சேனலின் சப்ஸ்கிரைபர் ஆகி அந்த வினோத் தாங்க இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்காங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக் கொடுவோம் நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.